மனக்கவலைகள், எதிரி தொல்லை, தீய செய்வினை பாதிப்புகள், கண்திருஷ்டி தோஷங்கள், முன்னோர் சாபம் நீங்குவதற்கு இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி நாளில் தவறாம இந்த ஒரு எல் பரிகாரத்தை செய்யுங்க. 11/3/2026 மாசி மாதத்தின் 27ஆம் நாள் புதன்கிழமையில் அஷ்டமி. இதற்கு தேவையான ஒரே ஒரு பொருள், உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் நிச்சயமாக சரியாகும். அதே போல் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் மட்டுமல்லாது கடன் தொல்லை, அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டை வருது, ரெண்டு பேருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாழ்கிறோங்கிற அளவுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மனவேதனையில் இருக்கிறவங்க, கடன்காரருக்கு பதில் சொல்லி நான் அவமானப்படுறதே ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அப்படிங்கிறவங்க, தயவு செய்து மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை கால பைரவரை நம்பிக்கையோடு செய்யுங்க. 8 திக்கிலும் இருந்து நம்மை காக்கக்கூடிய தெய்வம் கால பைரவர், சிவனின் அம்சமான இவரை வழிபட வேண்டிய திதி தான் இந்த அஷ்டமி திதி. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இரவு நேரம், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி அல்லது புதன்கோரை நேரமான 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு தூங்குங்க. கருப்பு எள்ளை நீங்கள் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுட்டு நேராக பூஜை அறைக்கு போங்க. பூஜை அறையில் போய் நல்லெண்ணெய் தீபம், அதாவது எள் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இப்போ நல்லெண்ணெய். அந்த எள் எண்ணெயை ஒரு அகல் விளக்கில், மண் அகல் விளக்கில் ஊற்றி பஞ்சு திரி அல்லது சிகப்பு திரி, ரொம்ப எதிரி தொல்லை இருக்கிறவங்க சிகப்பு திரி போடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுறோம்னா எதிரி தொல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. தீபத்தை ஏற்றி வைங்க. ஒரு தட்டில் அரிசி பரப்பி, அரிசி மேலே ஒரு வெத்தலையை வச்சு அகல் விளக்க வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி இந்த எள்ளை வச்சுட்டு இரு கைகளையும் கூப்பி கண்களை மூடி, பைரவா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நான் சொல்லணும்னு இல்லை, எல்லா பிரச்சனைகளும் தெய்வத்துக்கு தெரியாதா, நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெய்வத்துக்கு கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் எதனால் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, கர்மா, இந்த கர்மாவால் நான் படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே எனக்கு தீரணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே நினச்சி, பைரவா என் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுன்னு மனதார கால பைரவரை வழிபட்டுட்டு அந்த எள்ளை எடுத்து உங்கள் 2 கைகள்லையும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் எள்ளை, அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற கிண்ணத்தில், நான் நிறைய எடுத்துட்டேங்க அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து 2 கைகள்லையும் கொஞ்சம் வச்சுட்டு கண்களை மூடி மனதார வேண்டிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய செய்வினை பாதிப்புகள், தீய எண்ணங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி காலபைரவர் வேண்டிட்டு அந்த எள்ளை திருப்பி அந்த கிண்ணத்தில் போட்டுருங்க. போட்டு வச்சுட்டு கைகளை கை மூட்டு வரைக்கும் கழுவணும், அதாவது உள்ளங்கையிலேருந்து கை மூட்டு வரைக்கும். அதன் பிறகு காலிலேருந்து கால் மூட்டு வரைக்கும் கழுவிட்டு போய் படுத்து தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் அந்த எள்ளை எடுத்து பறவைகளுக்கு போட்டுருங்க. இல்லை அப்படின்னா பசுவுக்கு தானம் கொடுத்துருங்க. இல்லை அந்த எள்ளை ஒரு துணியில் முடிச்சா கட்டி ஓடுற நீரில் போட்டுருங்க. மொத்தத்தில் அதை அப்புறப்படுத்திடணும், அவ்வளோதான். இந்த கருப்பு எல்லை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.